Hello friends, welcome to this course. So இந்த கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா பக் பவுண்டி பத்தி பார்க்க போறோம். பக் பவுண்டினா என்ன, எப்படி நம்மளே பக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ரிப்போர்ட் பண்றது, அதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்றது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் இது பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரிலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நாங்கள் இதில் சொல்லி தர போறோம். ஒரு ஓவர்வியூ மாதிரி டாபிக் சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ பிகினர் கைட் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ பக் பவுண்டினா என்னன்னே உங்களுக்கு தெரில, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டே நீங்க இல்லை, அதனால அவங்களுக்கு ஒரு பேஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஃபுல்லா சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு பக்கையும் இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அடுத்து கண்டுபிடிச்ச பக்கை எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். கரெக்டான ரிப்போர்ட் அடிச்சு நம்ம பக் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பத்தியும் நாங்க சொல்ல போறோம். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு 5 செக்ஷனா இந்த கோர்ஸையே நாங்க பிரிச்சிருக்கோம். ஸோ பிகினர் கைட் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்க, கொஞ்சம் பேசிக் தெரியும் அப்படின்னா நீங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூல்ஸ், நிறைய பேருக்கு என்னென்ன டூல்ஸ்னே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம மேனுவலா பண்ணணும்னு தேவையில்ல, நம்ம வேலையை சுலபமாக்குறதுக்காக இதுக்காகவே சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல நிறைய டூல்ஸ் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு இன்னும் வேலை ஈஸியா இருக்கும், புது டூலை எப்படி நம்மளே தேடுறது, இல்லாட்டி உங்க டூல் எப்படி நீங்களே ஓனா கிரியேட் பண்றது, உங்க அதாவது சாஃப்ட்வேர் ஸ்கிரிப்ட்லாம், அதை பத்தி லைட்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது 2 செக்ஷனுமே தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு பக் கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அப்போ பக் எப்படி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச பக் எல்லாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அதை வச்சு மணி எப்படி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க எல்லாமே சொல்லி தர போறோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ சொல்றேன். பக் பவுண்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்ப எல்லாருமே இன்டர்நெட் வேர்ல்டுல தான் இருக்கோம். அதாவது நம்ம போன் ரீசார்ஜ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் பண்றோம். அண்ட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாமே வீட்ல இருந்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன, இன்டர்நெட். இன்டர்நெட் வழியா நம்ம எதெல்லாம் அக்சஸ் பண்றோம், நெட் அக்சஸ் பண்றோம், வெப்சைட் அக்சஸ் பண்றோம், மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே யூஸ் பண்றோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் யாரு டெவலப் பண்ணிருப்பா அப்படின்னா டெவலப்பர்ஸ் அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணிருப்பாங்க, கோடிங் தான் எழுதி. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ அதை தப்பான வழியில எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு வந்து பாதிப்பாயிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி பக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே ரிப்போர்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட இன்டர்நெட் கம்யூனிட்டியும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம். அதே சேம் டைம் நம்ம அதுல கொஞ்சம் அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் புரியாதவங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க FB எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக். உங்க ஐடி உங்க பாஸ்வேர்டு இல்லாம யாராச்சும் உங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பக், டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். உங்க டேட்டாவை உங்களுக்கு தெரியாம எடுக்கிறது, இல்ல உங்க டேட்டாவை மிஸ்யூஸ் பண்றது, இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷனே மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கோர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ தான் நான் தரேன். ஆல்ரெடி எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 1, எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 2 நாங்க லான்ச் பண்ணியிருந்தோம். அது படிச்சீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல அந்த ஹேக்கிங்க்கு தேவையான OS பத்தி அதுல கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாமே நாங்க கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது டக்குன்னு புரிஞ்சிடும், நீங்க ஈஸியா மூவ் ஆகலாம். அந்த பேசிக்ஸே தெரில அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நிறைய இது புரியாது. அண்ட் இந்த கோர்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த கொரோனா ப்ராப்ளம்னால. பட் அதையும் சமாளிச்சு நம்ம கோர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லான்ச் பண்ண போறோம். ஸோ கோர்ஸ்க்குள்ள போகலாம் கைஸ்.